நீங்கள் செய்யக்கூடிய ஒன்றே ஒன்று, நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள், அவரை தொடர்ந்து துதியுங்கள். நம்பிக்கையில் அவர் நம்பிக்கை கொள்ள வேண்டாம், நம்பிக்கையிலே உறுதியாயிருங்கள். ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய அந்த காரியத்தை சேவையில் தொடர்ந்து செய்யுங்கள். ஜெபத்தை நிறுத்தாதிருங்கள். கர்த்தரில் களி கூறுங்கள். உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். உயரமான ஸ்தலங்களிலே என்னை என் தேவன் நடக்க பண்ணுவார். உயரமான ஸ்தலங்களிலே என்னை என் தேவன் நடக்க பண்ணுவார். அவரை போற்றி பாடுவேன், நான் துதித்து பாடுவேன். அவரை போற்றி பாடுவேன், நான் துதித்து பாடுவேன். என் கர்த்தருக்குள்ளே களி கூறுவேன், என் கர்த்தருக்குள்ளே களி கூறுவேன். உயரமான ஸ்தலங்களிலே என்னை என் தேவன் நடக்க பண்ணுவார். பூமி நிலை மாறி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், பூமி நிலை மாறி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், என் கர்த்தாதி கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். அவரை போற்றி பாடுவேன், துதித்து பாடுவேன். அவரை போற்றி பாடுவேன், நான் துதித்து பாடுவேன். என் கர்த்தருக்குள்ளே களி கூறுவேன், என் கர்த்தருக்குள்ளே களி கூறுவேன். உயரமான ஸ்தலங்களிலே என்னை என் தேவன் நடக்க பண்ணுவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 52. தாவீது அபிமெலேக்கின் வீட்டுக்கு வந்தான் என்று ஏதோமியனாகிய தோவேக்கு வந்து சவுலுக்கு அறிவித்த பின்பு தாவீதினால் பாடப்பட்டு ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட மஸ்கீல் என்னும் சங்கீதமா. அப்போ என்ன எப்போ பாடப்பட்டதுன்னு சொல்லி அதனுடைய பின்னணியம் சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது பாடினார். அப்போ தாவீது சவுலுக்கு பயந்து சவுல் கொன்று விடுவான் என்று நிச்சயமாக யோனத்தான் மூலமாக உறுதிப்படுத்தப்பட்ட பிற்பாடு அவன் அங்கிருந்து தன்னோடு கூட ஒரு சிலரை கூட்டிக் கொண்டு அவன் பயணப்படுகிறான். அப்பொழுது அவன் கையிலே பட்டயம் ஒன்றும் இல்லை. அப்போ அவன் அபிமெலேக்கு அப்படிங்கிறதான ஒரு ஆசாரின் இடத்திற்கு வருகிறான். அப்போ இந்த சம்பவம் 1 சாமுவேலின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனங்களில் இந்த பகுதி சொல்லப்பட்டிருக்கு. எங்கேயா 1 சாமுவேல் 21:1-7. அப்போ இந்த சம்பவத்தை அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அப்போ வந்துட்டு போகும்போது சாப்பாடு பசிக்குதுங்கிறான். அப்போ அங்கே இருந்ததான நேற்றைய தினம் முந்தின நாள் வைக்கப்பட்ட அந்த கூடாரத்தில் வைக்கப்பட்டதான அப்பத்தை அவனுக்கு கொடுக்குறான், சாப்பிட்றான். அதன் பின்பதாக கோலியாத்தின் பட்டயத்தை கொடுக்குறான். அதை எடுத்துக்கொண்டு அவன் வருகிறான். இந்த சம்பவத்தை பார்த்துட்டு இருந்ததான மறுநாள் இதை கேள்விப்படுகிறான். தாவீது தப்பிச்சு ஓடிவிட்டார் என்று கேள்விப்பட்ட உடனே யாருக்காவது இந்த பற்றி தகவல் யாருக்குமே தெரியலையே, எனக்கு யாரும் சொல்லலையேன்னு சொல்லி அவன் பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்கும்போது இந்த தோவேக்குங்கிறவன் அந்த நாளில் இருந்திருக்கிறான் தாவீதோட. அபிமெலேக்கு தாவீதுக்கு பட்டயம் கொடுத்ததும் அப்பம் சாப்பிடும்போது இவன் அன்னைக்கு தீட்டாக இருந்ததுனாலையோ ஒன்று இவன் விருத்தசேதனம் பண்ணப்படாதவனாக இருந்திருக்கணும், அல்லது ஏதோ ஒரு காரணத்தினால தீட்டுப்பட்டனா இவனுக்கு கொடுக்கலை. அதனாலையோ ஸ்தோத்திரம் எப்படியோ அவன் சவுலுக்கு உண்மையாக இருக்கணும்னு நினச்சானோ என்னவோ தெரியல, அவர்கிட்ட அவன் சொல்லிட்டான். இந்த மாதிரி அபிமெலேக்கிட்ட வந்தாப்புல கோலியாத்தினுடையதான பட்டயத்தையும் கொடுத்து அனுப்புனாருன்னு சொல்ல அவன் கடைசியில் அந்த அபிமெலேக்கினுடைய அந்த ஆசாரின்ல ஆட்களை எல்லாத்தையும் அவன் என்ன செய்ய போடுறான், அவளோட சம்மந்தப்பட்ட ஆட்களை எல்லாம் வெட்டி போடுறான். அந்த வெட்டி போடுற காரணமாக இருந்தது தோவேக்கு. இந்த டைமில் தான் இவன் என்ன செய்கிறான், தோவேக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை உண்டாக்கி விட்டானே என்றும் தன்னை குறித்து அங்கே சொல்லிவிட்டான் என்பதினாலும் அந்த தோவேக்கு எந்த விதமான ஒரு பயமும் இன்றி ஆசாரியருடையதான வம்சத்தை வெட்டி போட்டு விட்டானேங்கிறதான ஒரு அழுத்தமும், இந்த சவுல் இவ்வளவு பயங்கரமாக தம்மேல் வெறி பிடித்து போய் இருக்கிறாரே என்ற ஒரு வேதனையில் இந்த சங்கீதத்தை பாடுகிறார். அப்படி பாடும்போது பலவானே பொல்லாப்பில் ஏன் பெருமை பாராட்டுகிறாய், தேவனுடைய கிருபை என்னாலும் உள்ளது. அப்போ சொல்கிறாரு, சவுலே சவுலே நீ எத்தனை நாளைக்கு உன் பெருமையில் உனக்கு இருக்கிறதான ராஜ பெருமையில் உனக்கு இருக்கிறதான
பட்டயத்தினுடைய பெருமையில், உனக்கு இருக்கிற யுத்த வீரருடைய பெருமையில் எவ்வளோ காலம் மெஞ்சி வருவேன். ஆனால் என் என்னிடத்துலையோ கர்த்தருடைய கிருபை என்னோட எப்பவும் இருக்குன்னு கிருபையை சார்ந்து கொள்கிறான். நீ கேடுகளை செய்ய எத்தனை பண்ணுற? கபடு செய்யும் நாவு தீட்டப்பட்ட சவரன் கத்தியை போல இருக்குது. நாவினால கெட்டு, வார்த்தையினால, வார்த்தை போய் சொன்னதுனால ஏற்பட்ட விளைவு தோவைக்கு. நன்மையை பார்க்கலும் தீமையையும் யதார்த்தத்தை பேசுகிறதை பார்க்கலும் பொய்யை விரும்புகிற ஒரு கூட்டமாக போச்சே சவுளுடைய கூட்டம். எது உண்மைன்னு தெரியலை. அது அபிமெலேக்கு செய்தது நல்ல காரியம். அவன் 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 எந்த விதமான சவுளை குறித்தோ சவுளுடைய ராஜாங்கத்தை குறித்தோ எந்த தீய எண்ணமும் இல்லாமல் அவன் செய்தவன். அவங்க யதார்த்தத்தை கண்டுபிடிக்க தவறிட்டாங்க. அது மாதிரி அவங்க இப்போ எது பொய் எது உண்மைங்கிறதையும் விசாரிக்காமலேயே அபிமெலேக்கினுடையதான அவன் கூட்டாளிகளை கொன்று போட்டதை பார்க்கணும். அப்புறம் சொல்கிறா, கபடமுள்ள நாவே சங்கரிக்கும் சகல வார்த்தைகள் நீ விரும்புகிறாய். தேவன் உன்னை என்றைக்கு இராதபடி அழித்து போடுவார். அவர் உன்னை பிடித்து உன் வாசத்திலிருந்து பிடுங்கி நீ ஜீவனுள்ள தேசத்தை இராதபடி உன்னை நிர்மூலமாக்குவார். இல்லை நினைக்கிறேன், ஒருவேளை தோபைக்கும் அவனோடு கூட அவனை அந்த அபிமெலேக்கு அந்த ஆசாரியனுடைய குடும்பத்தை அவன் வெட்டி போட்டவர்களை குறித்து அவன் சொல்லலாம்னு நினைக்கிறேன். நிர்மூலமாக்குவார். நிச்சயமாக நீதிமானுக்கு விரோதமாக உன் கையை நீட்டதற்கு எச்சரிக்கையாயிரு. நீ நீதிமானுக்கு விரோதமாக உன் கைகளை நீட்டுவாயானால் பாவம் மன்னிக்கப்படாது இருக்கும். எச்சரிக்கையாயிரு. பொய் வார்த்தையை பேசுதல், நீ பேசின வார்த்தையினால் ஏற்பட்ட தீ, உனக்கு தெரிஞ்ச உனக்கு அறையும் குறையுமா தெரிஞ்ச ஒரு தகவலை சொன்னதினாலே ஏற்பட்ட தீவினையை கொண்டு வந்தது. சரி, உனக்கு கர்த்தர் சரி கட்டுவார். அந்த சரி கட்டுதலை பார்த்து நீதிமான்கள் கண்டு பயந்து அவனை பார்த்து நகைப்பார்கள். இதோ தேவனை தன் பலனாக எண்ணாமல் தன் செல்வ பெருக்கத்தை நம்பி தன் தீவினையில் பலத்து கொண்ட மனுஷன் இவன்தான். யார? சவுல். இவன்தான். பணப்பெருமை, படை, தன்னிடத்தில் ஆள் பலம் இருக்குதுன்னு நினைச்சான், பணபலம் இருக்குன்னு நினைச்சான், புயபலம் இருக்குன்னு நினைச்சான், செல்வாக்கு இருக்குன்னு நினைச்சான், செல்வம் இருக்குன்னு நினைச்சான். அதை வச்சு நான் எதையும் சாதிப்பேன், எவரையும் சாதிப்பேன்னு நினைச்ச. கர்த்தர் சொல்றாரு, அதில் நீ பலத்து கொண்ட மனுஷன் நீ தான். ஆனால் நீ உன்னை கர்த்தர் நினைச்ச மாட்டார். உன்னை அவன் ஜீவனுள்ள பிடுங்கி, அவர் வாசஸ்தலத்திலிருந்து பிடுங்கி ஜீவனுள்ள தேசம் அப்படி நிர்மூலமாக்குவார். ஆனால் நானோ, 8ஆம் வசனம், நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒளிவு மரத்தை போட்டிருக்கிறேன். தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பி இருக்கிறேன். கையை வைத்திட்டார். நான் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறேன். நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். நான் மாம்ச பலத்தை நம்பி இல்லை, அதாவது புய பலத்தை நம்பி இல்லை, ஆள் பலத்தை நம்பி இல்லை, பண பலத்தை நம்பி இல்லை, புய பலத்தை நம்பி இல்லை, கர்த்தரையே நம்பி இருக்கிறேன். நான் அவருடைய ஆலய பிரகாரங்களில் நாட்டப்பட்ட கணிதரும் ஒளிவு மரமாக நான் இருப்பேன். எண்ணெயை கொழுமையை கொடுக்கிற ஒளிவு மரமாக இருப்பேன், பயனுள்ள மரமாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறார். சொல்லிட்டு 9ஆம் வசனம் சொல்கிறார், புரிஞ்சிக்க முடியாத ஒரு வசனம். நீரே இதை செய்தீர் என்று உம்மை என்றென்றைக்கும் துதித்து உன் நாமத்துக்கு காத்திருப்பேன். இப்படி பரிசுத்தமான்களுக்கு முன்பதாக நலமாக இருக்கு. இப்படி ஒரு சூழ்நிலையா உனக்கு? எவனோ சொன்னதான தகவல்களாலோ உன்னை சார்ந்தவர்கள் உனக்கு விரோதமாக எழும்பி, உன்னை சார்ந்தவர்களுக்கு விரோதமாக எழும்பி சார்ந்தவர்கள் எல்லாம் அழித்து போட்டார்களோ, உன்னை குறித்து தவறான வார்த்தைகள் பேசப்படுகிறதோ, தங்களுடைய உலக பிரகாரமான செல்வாக்கை கொண்டு உனக்கு விரோதமாக எழும்பி நிர்மூலம் பண்ண துணிந்தார்களோ, இதெல்லாம் ஏன் கர்த்தர் அனுமதித்தார், ஏன் அனுமதித்தார்னு கேட்காம 2 கையை உயர்த்தி நீரே இதை செஞ்சீங்கன்ட்டு நான் ஏற்றுக்கிறேன்ப்பா, துதியுங்கள், இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன். கான்ஃபிடென்ட் இன் காட். இந்த வசனத்தெல்லாம், அந்த சங்கீதம்லாம் வாசிக்கும்போது நமக்குள்ள ஒன்று வருது, நான் கர்த்தரில் இன்னும் நான் மனமகிழ்ச்சியாக இருப்பேன், கர்த்தரை நான் இன்னும் நான் நம்புவேன், கர்த்தரில் அடுத்த காரியத்தை அவருடைய கிருபையில் நான் இன்னும் விசுவாசமாக இருப்பேங்கிற தீர்மானம் எடுத்துக்கோங்க. நம்ம காத்திருப்பேன். அவர் 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 நியாயம் தீர்க்கும் வரைக்கும், அவருடைய நாள் வரும் வரைக்கும் பொறுமையோடு காத்திரு. இந்த சவுலை கர்த்தர்
அவருடைய வாசஸ்தலத்திலிருந்து பிடுங்கினார், அவருடைய சிங்காசனத்திலிருந்து பிடுங்கினார், அவனுடைய தேசத்தை விட்டும் பிடுங்கினார். அவன் பிடுங்கி எறியப்பட்டான், எரிந்து போடப்பட்டான்னு பார்க்கணும். இது நம்ம பரிசுத்தவான்களுக்கு முன்பாக கிடைக்கிற பலன். நீங்கள் செய்யக்கூடிய ஒன்றே ஒன்று, நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, அவரை தொடர்ந்து துதியுங்கள். நம்பிக்கையில் அவர் நம்பிக்கை கொள்ள வேண்டாம், நம்பிக்கையிலே உறுதியாயிருங்கள். ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய அந்த காரியத்தை சேவையில் தொடர்ந்து செய்யுங்கள். ஜெபத்தை நிறுத்தாதிருங்கள். கர்த்தரில் களி கூறுங்கள். உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். உங்களுக்கு விரோதமாய் பேசினவர்களையும் உங்களுக்கு விரோதமாய் செயல்பட்டவர்களையும் கர்த்தர் கடிந்து கொள்வார், அகற்றி போடுவார். ஆமேன், ஆமேன். God bless you. சங்கீதம் 52 தோவேக்கு சவுல் இடத்துல சொல்லப்பட்ட போது சவுல் தோவேக்கை 85 சணல் நூல் ஏபோத்தை தரித்ததான ஆசாரியர்களை கொன்று போட்டதான சம்பவத்தை குறித்து நம்ம இந்த சங்கீதத்தில் அதனால் வந்ததான ஒரு ஜெபம், தாவீதினுடையதான ஜெபத்தை குறித்து இதில் பார்க்குறோம். தாவீதினுடையதான அந்த பாட்டு அதில் சொல்கிறாரு, இந்த காலத்தில் எப்படிப்பட்ட பொல்லாத ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அவங்க என்ன செய்கிறாங்க, பொல்லாப்பில் பெருமை பாராட்டுறாங்க, கேடு செய்ய என்ன செய்கிறாங்க, இந்த உலகத்து துன்மார்க்கர்கள் எத்தனம் பண்ணுகிறார்கள். கபடு செய்யும் அவருடைய தன் நாவு தீட்டப்பட்ட சவரகன் கத்தியை போல இருக்கிறது. நன்மையை பார்க்கல அவங்க என்ன செய்கிறாங்க, தீமையை அதிகமாக விரும்புகிறாங்க. யதார்த்தத்தை பேசுகிறதை பார்க்கல பொய்யை பேசுவதற்கு விரும்புகிறதான் இந்த உலகத்தில் நம்ம பார்க்குறோம். ஆமென். தேவனை அவர்கள் என்ன செய்கிறதில்ல, தன்னுடைய பலனாக எண்ணாமல் தன் செல்வ பெருக்கத்தை நம்பி என்ன செய்கிறாங்க, தீவினையில் பிரியப்படுகிறதான ஜனங்களாக மனுஷர்களாக காணப்படுகிறார்கள். இப்படிப்பட்ட மனிதர்கள் நடுவில் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும். நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருப்பேன், தேவனுடைய கிருபைகளை என்றென்றைக்கும் நான் நம்பி இருக்கிறேன் சொன்னது போல் இந்த துன்மார்க்கர் நடுவில் நாம் ஓநாய்கள் நடுவில் ஒரு ஆட்டுக்குட்டியை போல இந்த நாளில் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். அவர்கள் நடுவில் இருக்கிறதான நாம் தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல அவருடைய கிருபைகளை நாம் தியானித்து கொண்டிருப்போம். ஜெபிப்போமா? கர்த்தாவே ஸ்தோத்திரம்ப்பா. ஆமென் ஆண்டவரே, இந்த பொல்லாத மனிதர்கள் நடுவில் நாங்கள் கர்த்தாவை ஜீவித்து கொண்டிருக்கிறோம்ப்பா. ஆமென் அப்பா. அவர்கள் ஆமென் தீவினை செய்ய விரும்புகிறாங்கப்பா கர்த்தாவே, துணிகரமாய் கர்த்தாவே அப்பா நீதிமான்களை கொல்வதற்கு கர்த்தாவே துணிகரம் கொண்டு போயிருக்கிறாங்கப்பா. நாங்கள் உங்களை சார்ந்திருக்கிறோம். நீங்கள் கர்த்தாவே அப்பா எங்களுக்கு நன்மை செய்வீர் என்று நீங்கள் எங்களுக்கு ஒத்தாசையாக எழுந்தருள்வீர். நீர் எங்களை எல்லா இக்கட்டுகளுக்கும் நீங்களாக்கி காத்துக்கொள்வீர் அப்பா. எங்களுடைய மறைவிடமாக, கோட்டையாக, எங்களுடைய பலனாக, எங்கள் துருக்கமாக கர்த்தாவே எங்களுடைய நம்பிக்கையாய் நீர் இருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா கயவர்களுக்கும் பொல்லாதவர்களுக்கும் கர்த்தாவே கபடு செய்கிறவர்களுக்கும் எங்களை விலக்கி பாதுகாத்து கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.